இன்றைக்கி இந்த வீடியோவில் பேரிச்ச மரத்துக்கு இயற்கை உரம் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரிச்ச மரத்தை சுற்றிலும் இந்த மாதிரி வட்டைப்பாத்தி எடுத்துக்கலாம். 2 அடி தள்ளி வட்டைப்பாத்தி எடுத்துக்கலாம். ரெண்டு அடி தள்ளி வட்டைப்பாத்தி எடுத்தாச்சு. நாங்கள் பழைய மாட்டு எரு 20 கிலோ எடுத்திருக்கோம். அதை வட்டைப்பாத்தி சுற்றிலும் போட்டுக்கலாம். பேரிச்ச மரத்துக்கு மாட்டு எரு போட்டாச்சு. கற்பக ஆர்கானிக் கலப்புரம் 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இதை போட்ட மாட்டு எருமையிலேயே போட்டுக்கலாம். இதில் அதிகப்படியான அங்க கரிம பொருள் இருக்குது. இது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதிகப்படுத்துது. செடியின் வேர் வளர்ச்சி அதிகரித்து செடி நல்லா வேகமாக வளர உதவுது. பசுமை பூமியோட மண்ணின் வைரம் 50 கிராம் எடுத்திருக்கோம். இதை பேரிச்ச மரம் சுற்றியிலும் வட்டைப்பாத்தியிலும் போட்டுக்கலாம். எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம். இதில் NPK சத்து இருக்குது, காப்பர் சத்து அதிகமாக இருக்குது, வேரழுகள் வராமல் தடுக்கும். உரமெல்லாம் போட்டாச்சு. உரத்து மேலே லேசாக ஒரு 2 சென்டிமீட்டருக்கு லேசாக மண் போட்டு முடிக்கலாம். இந்த மாதிரி மண் மூடினா தான் உரம் நல்லா மக்கி மரம் சத்து எடுக்கும். பாருங்கள், எரு மேலே மண் போட்டு மூடியாச்சு. உரத்தை போட்டாச்சு. நல்லா தண்ணி பாய்ச்சிக்கலாம். எந்த உரத்தை போட்டாலும் நல்லா தண்ணி விட்டுக்கணும். பேரிச்ச மரத்துக்கு இந்த மாதிரி தண்ணி பாய்க்கணும். பக்கத்தில் தண்ணி பாய்க்கக்கூடாது. இந்த மாதிரி 2 அடி தள்ளி தான் தண்ணி பாய்க்கணும். இதோட பேரிச்ச மரத்துக்கு 3 வருஷம் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.